விஜய் வந்து முதல் கால் பண்ணது வந்து எஸ்சிஎஸ்சி அவங்க அப்பாவுக்கு தான். அப்போதான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஐ மிஸ் யூ டாடி அப்படிங்கிற விஷயத்த அப்போதான் சொல்லியிருக்காரு. கரூருடைய அவுட்டர்ல போய் நின்றுட்டு அவங்க பயங்கர ஷாக்கு. விஜய் வந்து பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. என்ன பண்றது தெரியாம அவருக்கு வந்து நடுங்கிட்டாரு. கை கால்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து பயந்து போய் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டுருக்காரு. அப்புறம் இவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. புஷியானதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எல்லாருமே அங்கேயே வந்து திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து முதல் கால் பண்ணது வந்து எஸ்சிஎஸ்சி அவங்க அப்பாவுக்கு தான். இது வந்து அவங்க உள்ள கூட இருந்தவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல் அது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் வந்து அவர் வந்து பதட்டத்திலையும் பயத்திலையும் ரொம்ப அரட்டி இருக்காரு அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி நடந்து போச்சு டாடி, நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இங்க இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அவர் தான் வந்து நீ கூல் பண்ணு, முதல்ல அமைதியாரு, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு அவர் வந்து எஸ்சிஎஸ்சி வந்து ஃபோன் மூலமாக விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லி நீ அமைதியா பேசு, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுன்னு சொல்லி அப்புறம் தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு அடிபட்டிருக்காங்க, மயக்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் வந்து என் கண்ணு முன்னாலே பார்த்துட்டேன் டாடி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஐ மிஸ் யூ டாடி அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் சொல்லியிருக்காரு. அப்போ